அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்த பிரசிடென்ட்ஸ் ஜார்ஜ் புஷ், பராக் ஒபாமா, ஜோ பைடன் ஆகியோர்கள்லாம் இந்த ஈரானுக்கு இடையே ஆன அந்த பிரச்சனையை ரொம்ப பொறுமையாக கையாண்ட போது எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு அடம் பிடிச்ச அமெரிக்க தற்போதைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது போர் தொடுத்து துவம்சம் பண்ணி அங்கிருந்த குழந்தைகளை கூட கொன்று படுகொலை செய்தவருங்க. அப்படிப்பட்டவர் இப்போ அந்த போர்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஃபேஸ் சேவிங் எக்ஸிட் கிடைக்காதனால ஈரான் ரெண்டாவது சமாதான பேச்சுக்கு பாகிஸ்தானுக்கு வர்றோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட நாங்கள் பாகிஸ்தானில் வச்சு இன்னும் ஒரு 2 நாளில் இரண்டாவது சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். யுஎஸ் டீம் ஒரு டீம் 20/4/2026 மாலை பாகிஸ்தானை வந்தடையும், 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அறிக்கை விடுறாருங்க நேற்றுக்கு. அதுக்குள்ள திடீர் திருப்பங்கள், பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ். அப்போ 2வது பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் வச்சு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்குமா நடக்காதாங்க? வாங்க பார்க்கலாம். ஈரான் மீது எதற்கு போர் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்புக்கு மறந்து போச்சோ என்னவங்க தெரியல. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அப்படி அணு ஆயுதம் தயாரிச்சாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு ஆபத்தானது, அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் அது பயன்படுத்தப்படும். அதனால ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவே கூடாது, தயாரிச்சோம்னா நாங்கள் போர் புரிவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு 9 நாடுகளில் மட்டும்தான் தற்போது அணு ஆயுதம் இருக்குது. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, நார்த் கொரியா, இங்கிலாந்து, பிரான்ஸு, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் ஆகிய இந்த 9 நாடுகளில் மட்டும்தான் கைவசமாக அணு ஆயுத எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. அணு ஆயுதங்கள் அவங்க வச்சுருக்காங்க வைங்களேன். இந்த 9 நாடுகளில் எந்த நாடும் நான் சொன்ன மாதிரி கேட்கலைன்னா நான் அணு ஆயுதம் போட்டுருவேன் அப்படின்னு யாருமே மிரட்டலைங்க. அமெரிக்கா மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்த அணு ஆயுதத்தை நீங்க இப்படியா பண்றீங்க, நாங்க மனுஷனை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி 1945 அந்த அணு ஆயுதத்தை ஜப்பான்ல போட்டு லட்சக்கணக்கான மக்களை கொன்னதே அமெரிக்கா தான். ஆக அணு ஆயுதம் ஒரு நாட்டை இருந்தன்னா உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு ப்ரூவ் பண்ணது அமெரிக்கா தாங்க. அந்த அமெரிக்கா எப்படிங்க போய் ஈரான் நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அது ஆபத்தானதுன்னு சொல்ல முடியும்? உண்மையில் சொல்ல போனால் அமெரிக்காட்ட தாங்க அணு ஆயுதம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போகிறாங்க, எங்களுக்கு எதிரானது, அதனால் நான் போர் புரிவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ஒரு காரணமாக சொன்னார். 2வது, ஈரானில் நிறைய ஆட்சிக்கு எதிராக பொதுமக்கள் போராடுறாங்க, அவங்கள கொடூரமாக தாக்குறாங்க, அடக்குமுறையை பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப போனால் கைது பண்ணி தூக்கில் கூட போடுறாங்க, மனித உரிமைகள் மீறப்படுகின்றன அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். ஆனால் அமெரிக்கர்கள் தான் அங்கே போய் எல்லா சிவிலியன் ஸ்ட்ரக்சரும் அடித்தாங்க, ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷன் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் ஏன் ஒரு ஸ்கூலில் கூட பெரிய குண்டை போட்டு 168 பெண் குழந்தைகளை படுகொலை செய்தார்கள். மனித உரிமை மீறல் யார் அதிகமாக உலகத்தில் பண்ணுறாங்கன்னா அது இப்போதைக்கு அமெரிக்காவை தவிர வேறு யாருமே இல்லைங்க. கடந்த 28/2/2026 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சடனாக ஈரான் மீது போர் கொடுத்து முதல் நாள் போர்லேயே அந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயதுல்லா அலி கோமேனியை கொண்டுட்டாங்க. ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, அவருடைய பையன் தான் வந்திருக்காரு. அப்போ முடிஞ்சு போச்சு இல்லை, அப்போ போர் நிற்க வேண்டியதானே? எதுக்கு? எல்லாத்தையும் நாங்கள் அடித்து முடிச்சிட்டோம், ஈரானில் அடிக்க முடிக்கிறதுக்கு இனிமேல் எதுவுமே இல்லை என்று தம்பட்டம் அடித்த ஒரு ட்ரம்ப்பு அப்புறம் எப்படி போரை நீடிக்கிறதுன்னு பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்முஸை ஒரு பாடக்காயாக பயன்படுத்திக்கிட்டார். நீங்கள் உடனே எல்லாம் திறந்து விடணும், உங்கள் கண்ட்ரோலே இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லி ஈரானை மிரட்டி மறுபடியும் போர் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருங்க. உங்கள் நாட்டில் உள்ள எல்லா பவர் இன்ஸ்டலேஷன்ஸும் எல்லா பிரிட்ஜையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவாங்க. வார் டைமில் நீங்கள் என்னென்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லா சொல்லக்கூடியது. அதை மீறினா அது வார் கிரைம் சொன்னோம்னா வார் கிரைமா இதெல்லாம் நான் ஜுஜிபி மாதிரி நான் இதெல்லாம் கண்டுக்க போகிறதில்ல, மதிக்கவே இல்லை அந்த இன்டர்நேஷ்னல் லாவை அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாருங்க டொனால்டு ட்ரம்ப். அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு வார ஆரம்பித்தார், இப்போ வாரம் இழுத்துட்டே போகிறாரு. ஒரு ஃபேஸ் சேவிங்காக ஒரு சரியான காரணம் இல்லைன்னா அசிங்கமாக போயிடுவன்ட்டு இழுத்துக்கிட்டே போகிறாருங்க. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த 11/4/2026 பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃபும் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீரும் 2 பேரும் இன்டர்வென் பண்ணி அமெரிக்காவையும் ஈரானையும் பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு வரவைத்து அங்கே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் எல்லாமே அமெரிக்கா தான் டாமினேட் பண்ணாங்க. இந்த ஈரான் கொடுத்த 10 பாயிண்ட் பீஸ் பிளானை எதையுமே
அமெரிக்கா வந்து ஒத்துக்கிட்ட மாதிரியே தெரியலைங்க. அந்த 11/4/2026 பாகிஸ்தான் நடைபெற்ற அந்த ஜேடி வேன்ஸ் தலைமையிலான அமெரிக்கா குழுவுக்கும் ஈரானுடைய பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் முகமது பாக்கர் கலிபாப் அவர்களுக்கும் இடையான அந்த பேச்சுவார்த்தை படுதோல்வியில் முடிந்தது. எது வெறுங்கையோட எல்லாம் 2 பேரும் திரும்பிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் என்னமான்னு சொல்லிச்சு, ஓகே நான் ஃப்ரீயாக திறந்து விடுறேங்க, நீங்கள் 2 வீக்ஸ் சீஸ்ஃபயர் சொல்லிருக்கீங்கன்னாங்க. அமெரிக்கா நோ என் கண்ட்ரோலில் இருக்கும், சூப்பரேஷன் இருக்கும். நாங்கள் இது சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு ஈரான் நானும் மூடுறேன் அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. இது என்ன இப்படி மறுபடியும் போனால் ஒரு பெர்மனண்டாக ஒரு சொல்யூஷன் வராது அப்படின்ட்டு தான் பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேராக ஈரானுக்கு போய் 3 நாள் விசிட் அங்கே போய் தங்கியிருந்து அங்கே இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி, இந்த கலிபாப் இருக்கார் இல்லையா பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர், மற்றும் மசூத் பசஸ்கியான் தி பிரசிடென்ட் எல்லார்ட்டையும் பேசி எப்படியாவது நீங்கள் அடுத்த வாரத்தில் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்க போகுது, நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த 2 வாரம் சீஸ்ஃபயர் என்பது 22/4/2026 வர்ற புதன்கிழமை அன்னைக்கு முடியுது. அதை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் ஒத்துக்கல எதுவும் பண்ணலைன்னா ட்ரம்ப் ஏதாவது பண்ணிடக்கூடாது வாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இங்கே வந்துட்டார் அவர். ஆனால் ஈரான் எந்த கமிட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க சொன்னது என்னங்க இது முக்கியமான பிரச்சனை எல்லாம் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, நியூக்ளியர் ஆர்ம்ஸ் தயாரிப்பது என்பது எங்களுடைய சாவர்னிட்டி, எங்கள் இறையாண்மையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும்? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்பது எங்களுடைய பயன்பாட்டில் தான் இருக்கும், எங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும், அதை எப்படிங்க நாங்கள் ஒத்துக்க முடியும் அப்படின்லாம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனாலும் கூட 19/4/2026 அன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார், அவருடைய ட்ரூத் சோஷியல் பேஜில் ஈரான் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானுக்கு வரல அப்படின்னு எதுவும் கமிட் பண்ணாமல் இருக்கும்போது ட்ரம்ப் முந்திக்கிட்டு 19/4/2026 ட்ரூத் சோஷியலில் சொன்னார், 20/4/2026 திங்கட்கிழமை மாலை 5 மணி சுமாருக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு டீம் வந்து பாகிஸ்தானை சென்றடையும். மேபி ஜேடி வேன்ஸ் தலைமையில் அந்த ஸ்டீவ் விட்காக், அந்த பிரசிடென்ட்டுடைய சன்னின்லா எல்லாருமே அங்கே போவாங்க. 2nd ரவுண்ட் ஆஃப் பீஸ் டாக் அங்கே நடக்கும் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்திட்டார். அப்படி ஒத்துக்கிடலை அதிலேயே போடுறாரு. இப்படி யாருமே மிரட்டி பண்ணது யார் உலகத்தில் யாருமே இல்லைங்க. அந்த நாங்கள் போகிறோம், எங்கள் டீம் அமெரிக்கா டீமும் அங்கே பாகிஸ்தானுக்கு போகுது, ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், நாங்கள் சொன்ன மாதிரி ஒத்துக்கிடலை அப்படின்னா அந்த ஈரானில் உள்ள ஒவ்வொரு பாலமும் ஒவ்வொரு பவர் ஸ்டேஷனும் அடித்து தரைமாட்டாக்கப்படும் அப்படின்னார். இது ஓப்பனாக வார்க்கிறேன். ஆனால் அவர் தான் எதையுமே இன்டர்நேஷனல் சட்டத்தை எதையுமே அவர் மதிக்கிறது இல்லை, அவர் மேலே யாருமே ஆக்ஷன் எடுக்க முடியாது, யாருக்கு திராணி தெம்பு இல்லையே அப்படின்னு ஒரு மிரட்டினார். அப்போ ஈரான் சைட்லேருந்து சொன்னாங்க, எங்கள் 2வது கட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானுக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு நாங்கள் எப்பங்க ஒத்துக்கிட்டோம்? நீங்களே ட்ரம்ப் அவர்கள் நீங்களே ட்ரூத் சோஷியலில் ஏதோ சோஷியல் மீடியாவில் விவாதிக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் நீங்கள் மட்டும் போட்டுக்கிறீங்க. முதல்ல நாங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் மேலே சாங்ஷன் பண்ணிருக்கீங்களே, எங்கள் பொருளாதார தடை விதிச்சிருக்கீங்களே, அதை நீக்க வேண்டும். நம்பர் 2, எங்களுடைய சொத்துக்களை ஏறத்தாழ $1 பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, கத்தார், அபுதாபி போன்ற பல்வேறு நாடுகளில் அங்கே இருக்குது பேங்கில். அதை உடனே நீங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணணும். முடக்கப்பட்ட சொத்தை அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுவிக்க வேண்டும். 3வது, இந்த வாருக்கு அமெரிக்கா ஈரான் அல்லது இஸ்ரேல் ஈரான் இந்த வாருக்கு பெர்மனண்ட் எண்டு வரணுங்க. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போகலாமா போகக்கூடாது என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டாங்க. இதில் இந்த ஈரானியன் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா டாக்டர் மசூத் பெசஸ்கியான், அவர் என்ன சொன்னார், ஈரான் ரெவல்யூஷனரி காட் கோர் அப்படிங்கிற எங்களுடைய புரட்சி இராணுவத்தை டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு அமெரிக்கா டெசிக்னேட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேங்க, உலகளாவிய அளவில் எல்லா நாட்டையும் மிரட்டி இராணுவத்தை வச்சு நான் குண்டு போட்டுருவேன் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி அப்பாவி பொதுமக்களை கொன்று சிவிலியன் ஸ்ட்ரக்சராக உடைக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தாங்க அல்லது அமெரிக்க இராணுவம் தாங்க உலக மகா டெரரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க பெரிய மனித உரிமை அப்படின்னு சொல்லி மனித உரிமை மீறல் நடக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் எங்கள் நாட்டில் பெண்களையும் குழந்தைகளையும் அப்பாவி பொதுமக்களுடைய வீடையும் போட்டு அப்படி அடித்து நொறுக்குறீங்களே, இது மனித உரிமை மீறல் இல்லையா? உலகளாவிய மனித உரிமை கமிஷன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்களே, இப்போ ஏன் வாயை மூடிக்கிட்டீங்க? யாராவது பெவிகால் போட்டு உங்கள் வாயை ஒட்டிட்டாங்களா? நீங்கள் பேசலாமே. இந்த அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபை இருக்க ஏன் இப்படி ஏதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்காங்க, நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க, வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்நேஷனல் லா பன்னாட்டு சட்டம் என்பது ட்ரம்பினுடைய காலில் வைத்து மிதிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டே கிடையாதுங்க. இனிமேல்
பன்னாட்டு சட்டம் என்பது கிடையவே கிடையாது, அவ்வளோதான் போச்சு ட்ரம்ப்புடைய இந்த ஆட்சிக்கு பிறகு அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இந்த பாகிஸ்தானில் வந்து 2வது கட்ட பேச்சுவார்த்தை இப்போ நடக்க போகுது. அதாவது 20/4/2026 அன்னைக்கு அமெரிக்கா டீமு பாகிஸ்தான் வந்துடுது. ஈரான் டீம் உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. நாங்கள் வர்றேன்னு சொல்லவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. சூழ்நிலை சரியில்லை, நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் எங்கள் மேலே ஒரு டிசப்ஷன் ப்ளே பண்ணி ஒரு பெரிய எஸ்கலேஷனுக்கு, பெரிய தாக்குதலுக்கு அவங்க இவங்களால டைம் 2 வாரம் சீஸ்ஃபயர்னு ஏமாற்றி ஏதோ பண்ண போகிறாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எங்களுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி நிகழ்வுகள் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னவர், இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பீஸ் டாக் அட் பாகிஸ்தான் என்பது எப்படி இருக்குன்னா, ரெஸ்டோரிங் ஏ மைக்ரோவேவ் தட் ஆல்ரெடி காட் ஃபயர். தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மைக்ரோ அவன் அடுப்பு இருக்கு இல்லையா, அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சமங்க. ஏற்கனவே 2 பேருக்கு மத்தியில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ப்ராப்ளம், அதை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி முடியுமா? முடியவே முடியாது. 2வது கட்ட பேச்சு நடக்குமா? நடக்கவே நடக்காது. அது சூழ்நிலையே சரியில்லைங்க அப்படின்னு ஈரானுடைய பிரசிடென்ட் பேசிட்டார். அதில் ஈரானுக்கு உள்ள ஒரு ஏஜென்சி, நியூஸ் ஏஜென்சி டஸ்னிம் அப்படிம்பாங்க, அவங்க அது மாதிரி IRNA அப்படின்னு ஒரு நியூஸ் ஏஜென்சி, அவங்க 2 பேரும் சொன்னாங்க, 20 அல்ல 21 பாகிஸ்தானில் நடக்க இருக்கதாக சொல்லப்பட்ட அந்த செகண்ட் பீஸ் டாக் என்பதில் ஈரான் கலந்து கொள்ளாது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பக்கம் அமெரிக்கா வந்து ஒரு பிளாக்அவுட் பண்ணி ஈரான் கோஸ்ட் லைன் டோட்டலாக பிளாக்அவுட் பண்ணிருக்கீங்களே, அதை உடனடியாக லிஃப்ட் பண்ணணும், எடுக்கணும், நீங்கள் எடுத்து பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாங்க. அவங்க அமெரிக்கா அசைஞ்சு கொடுக்காதனால ஓகே நாங்களும் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை எங்கள் சைடில் நாங்கள் மூடிடுறோன்னு இப்போ மூடிட்டாங்க. கடைசியில் உலக மக்களுக்கு தாங்க கஷ்டம். இந்த ஒரு நாள் நிகழ்வுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ $76-80 ஒரு பேரல் ஆயில் இருந்ததுங்க, க்ரூட் ஆயில்ங்கிறது. இன்னைக்கு அதே இது $96.8 பெர் பேரல் அப்படின்னு விலை கூடிருச்சு. உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இதில். இப்படி அமெரிக்கா என்ற ஒரே மமதை பிடித்த அமெரிக்காவில் உள்ள ஒரே ஒரு மனிதர்னால் உலகமே இப்போ கஷ்டப்பட்டுருங்க. ஆனால் எல்லாம் வாய் மூடி மௌனியாகவே இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு எது எகென்ஸ்டாக ஏதாவது பேசிட்டா பிரச்சனையோ அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பேச்சுவார்த்தை நடக்கலாம், இன்னைக்கு ஈரான் டீமும் போயிடுவாங்க அப்படின்னு இருக்கும்போது திடீர் திருப்பமாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பயங்கர ஒரு சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னா, 19/4/2026 அன்னைக்கு ஈரானுக்கு சொந்தமான ஈரான் ஃப்ளாக் எல்லாம் போடப்பட்ட ஈரானுடைய ஒரு கார்கோ கப்பல் மலேசியாவிலிருந்து ஈரானை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குங்க, கார்கோ ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவில் ஓமன் கடற்கரையில் வைத்து கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படி சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா அந்த கப்பலை இடைமறித்து உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவுடைய USS டெஸ்ட்ராயர் அப்படிப்பட்ட ஒரு போர்க்கப்பல் இந்த ஈரானினுடைய கார்கோ கப்பலை நிறுத்தி போகக்கூடாது அப்படின்னு பல்வேறு இடம் வார்னிங் சொன்ன மாதிரியும் அவங்க கேட்கவே இல்லை. அதனால் நாங்கள் ஃபயர் பண்ணி எங்கள் மெரைன்ஸ் அந்த கப்பலுக்குள்ளே ஏறி கப்பலில் என்ஜின் ரூம் பூரா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, நேவிகேஷன் சிஸ்டம் பூரா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. மலேசியாவிலிருந்து வந்த இந்த ஈரானுடைய அந்த கப்பலுக்கு பேர் டவுஸ்கா, கப்பலை நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டது. இதில் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் உடனே மிக கொண்டாட்டமாக அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் அமெரிக்காவுடைய அரசு தளங்களிலெல்லாம் அவருடைய அறிக்கையை விட மாட்டார். அவருக்கே சொந்தமான ட்ரூத் சோஷியல் அப்படின்னு ஒரு சமூக வலைதளம் இருக்குது. ஏன்னா எக்ஸில் சில நேரம் பிரச்சனையாச்சு, அவருக்கும் எலான் மஸ்க்கு பிரச்சனையாச்சின்னு உடனே அவர் புதுசாக ட்ரூத் சோஷியல் ஒன்று ஆரம்பித்தார். அதை ப்ரொமோட்டர் பண்ணுற மாதிரி அடிக்கடி ஒரு அறிவிப்புகள்லாம் அதில் தான் வரும். இப்போ அதில் என்ன பண்ணார் அப்படின்னா, வெற்றி எங்களுக்கு, நாங்கள் பிளாக்கேட் பண்ணோம், ஈரான் கப்பல் கார்கோ கப்பல் மலேசியாவிலிருந்து வந்தது, மிகப்பெரிய கப்பல், ஒரு கார்கோ பிளேன் மாதிரி அவ்வளவு ஜாமானை ஏற்றிட்டு வந்தாங்க. ஸ்ப்ரூவான்ஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட்ராயர் வந்து அதை வழிமறித்து ஆக்ஷனில் ஈடுபட்டு அந்த கப்பலை இப்போ சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. உடனே சென்காம், சென்ட்ரல் கமாண்ட் என்று சொல்லப்பட்ட அமெரிக்காவுடைய அந்த ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் எக்ஸ் தளத்தில் உடனே போய் ஆமாங்க நாங்கள் சொன்னோம் கேட்க மாட்டேன்ட்டாங்க, அந்த ஈரானுடைய அந்த டவுஸ்கா என்ற அந்த கப்பலை இப்போ நாங்கள் அடித்து தாக்கி நாங்கள் இப்போ சீஸ் பண்ணிட்டோம், பாருங்கள் நாங்கள் என்ஜின் ரூமில் அடித்த அடியில் இந்த கப்பல் தீப்பிடிச்சு எரியுது பாருங்கன்னு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி எக்ஸ்ட்ராத்தில் ஃபோட்டோ போட்டார். ஆக இப்போ USS
ஸ்ப்ரூவன்ஸ் என்ற அமெரிக்க போர்க்கப்பல் இப்போ அங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை நிறைவேற்றி ஈரானுடைய டவுஸ்கா என்ற அந்த கப்பலை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ உடனே ஈரான் ஒரு ஏக்கி விட்டாங்க, இல்லை நாங்கள் திருப்பி பயங்கரமாக எங்கள் போட்டில் தாக்கணும், அதில் பயந்து விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கடைசியில் ஈரான் அரசாங்கம் ஆமாம் சீஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து கடற்கொள்ளைக்காரர்கள், சி பைரேட்ஸ் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. ஆக உண்மையிலேயே எங்கள் கப்பல் டவுஸ்காவை அமெரிக்கா வந்து தாக்கி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஈரானு இப்போ கடைசியில் ஒத்துக்கிட்டு செய்தி வெளியிட்டு இருக்கிறதுங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டென்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸை இந்த பக்கத்தில் ஈரான் மூடுது, அந்த சைடில் அமெரிக்கா வந்து மூடுது. அமெரிக்காவை மூடுறதுன்னா ஈரான் கப்பல்கள் மட்டும் வரக்கூடாது, மற்ற கப்பல்லாம் நீங்கள் வாங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அந்த உறவு என்பது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸில் மிகப்பெரிய ஒரு பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு உச்சநிலை கொதிநிலையில் அந்த சூழ்நிலை இருக்கும்போது இப்போ பாகிஸ்தானில் நாளைக்கோ நாளைன்னோ 2வது கட்ட சமாதான பேச்சுவார்த்தை என்பது நடக்குமா? சான்ஸ் இருக்கா? அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு இப்போ உலகத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய உயரிய புனித தந்தை போப் லியோ அவர்களையே கடிச்சு கொதர்ன ரத்த காட்டேரியான ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு உலகத்தையே மிரட்டுறாருங்க. நல்லவங்கெல்லாம் நமக்கே வம்பு அப்படின்னு ஒதுங்கிறது உள்ளூர் ரவுடிக்கு கொண்டாட்டம். உலக நாடுகள்லாம் நமக்கே வம்புன்னு ஒதுங்கி போகிறது உலக ரவுடியான ட்ரம்புக்கு கொண்டாட்டங்க. அவரிடம் எந்த சட்டமும் செல்லுபடியாகாது. இன்னும் என்னென்ன கூத்து நடக்க போகுதோ பார்க்கலாம்.